Attention! நீங்க ஜெயிலுக்கு வந்தப்ப இதை என்கிட்ட கொடுத்துட்டு போனீங்க. திரும்பி வர வரையில இதை ஒளிச்சு வச்சுக்கிட்டே நான் சாவணுங்களா? அப்ப இத கூட உள்ள தந்திருந்தா நீங்க வெளியில வரும்போது அவங்களே உங்களுக்கு தருவாங்கல்ல. பாரு, உங்க போலீஸ்காரங்க பிடிக்கிறது எங்களை தானே தவிர எங்க பிசினஸ் செய்யல. நாங்க உள்ள போனமே தவிர ரசரசா எங்க பிசினஸ் உள்ள போக கூடாது. சுத்தமா இந்த தொழிலை விட்டுட்டு ஒரு சினிமா ஆக்டராவோ ஒரு லீடராவோ ஆயிட்டா உட்காந்து திங்கலாம் இல்லையா? நான் அப்படி ஆயிட்டா அப்புறம் உனக்கு யார் வேலை தருவாங்க? இந்த திருடன் பிறந்தது உங்க போலீஸ வாழ வைக்கிறதுக்காகத்தான். கையெடுங்க தம்பி, உத்தியோகம் போயிடும். பாருங்க தம்பி, உங்களுக்காக வந்தவங்க எல்லாரும் என்கிட்ட லிஸ்ட் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ரசரச பார்ட்டி செக்ரட்டரி சிரஞ்சீவி, எம்எல்ஏ ராமதுரை, எம்பி முரளி, 77677. 10 நாள் ரெஸ்ட், அப்புறம் தான் லிஸ்ட். ஜெயில இருந்து விடுதலாயிட்டேன். வந்து ஸ்வீட் வாங்கிங்க. யாருமே இல்லையே. கேளவா ராசா, கேளவா. ஏண்டா கிழவா அப்படி இருக்க? நீ ஜெயிலுக்கு வருவேன் நினைச்சா வரலையே. ஜனங்கள்லாம் எங்க சரியா காலியா இருக்கு? என்ன சொல்றதுடா ராசா, அந்த ரகுபதி இங்க சினிமா கொட்டா கட்ட போறானா? அதுக்காக நம்ம ஆளுங்க எல்லாரையும் காலி செய்ய வச்சு தெருவுலையும் ரோட்லயும் நிறுத்திட்டான். நான் தான் வீடு வாசல் இல்லாதவன். உனக்காக 5 நாளா சரியான சாப்பாடு இல்லாம இந்த இடத்துலயே உட்கார்ந்துருக்கேன். இங்க அவன் சினிமா கொட்டா கட்ட போறானா? அவன் உருப்பிடுவானா? கேளவா, ஜெயில இருந்து வந்ததும் நமக்கு நல்ல பிசினஸ் கிடைச்சது. ரசரசா வா. ராசா, நீ வருவேன்னு மேல கடத்துறல ஒண்ணு அடிக்கிறதுக்கு ஆளுங்களை வச்சிருக்கானா? ஆளுங்களை வச்சிருக்கா? அங்கேயே போ. வரமாட்டேனா? நீ வந்தா எனக்கு என்ன? பின்ன ஜெயில இருந்து வருவேன்னு தெரிஞ்சும் எங்க ஆளுங்களை காலி செய்ய வச்சியா? அப்படி காலி செஞ்சுட்டு நீ உயிரோட இருக்க முடியுமா? ஓஹோ, வந்ததும் ஆளுங்களை அனுப்புன இல்ல, அவங்க என்ன அடிச்சு கொலை பண்ணிட்டு தான் நினைச்சே இல்ல? நான் சொல்றத நீ உன்னோட பேசுறதுக்கு வரல, ஆடுறதுக்கு வந்த. 1 2 3 1 2 3 4. இந்த தாயாட்டத்துல என் காய் சுத்தி திரும்பி நடுவுல வர்றதுக்குள்ள எங்க ஆளுங்க அவங்க வீட்டுல இருக்கணும். இல்ல
இந்த வீட்டு அக்கு வேற ஆணி வேறையா பேத்து பிளாட் ஆக்கிடுவேன். இங்க கட்டு சினிமா தியேட்டர். எனக்கு சம்பந்தப்பட்ட போன் தவிர வேற போன் பண்ணா, வாசலை தாண்டி ஒரு அடி வெளியில வச்சா மர்டர் செய்யறத உன்கிட்ட இருந்து ஆரம்பிக்க வேண்டி வந்துடும். ஜாக்கிரதை. செக்ரட்டரி, நாம அந்த இடத்துல தற்சமே சினிமா தியேட்டர் கட்டல. அவங்க குடிசைகளை அவங்களுக்கே தந்துடு. நான் சொல்றதை செய்யறியா இல்லையா? கேளவா ஊருகா தொட்டுக்கடா ராசா. இனி அந்த குரங்குங்க இந்த சேரி பக்கம் வந்து குதிக்காது. ஆஹா ராசா, நீ எவ்வளவு நல்லவன். எதுக்குடா உனக்கு நம்ம வரட்டுக்கணும்? நான் முரடன் தான், நான் முரடனே தான். நான் இந்த வேலை செஞ்சேன்னா இந்த சேரிக்காரங்க பாராட்டுறதுக்கு இல்ல, இந்த சேரியில நான் பிறந்ததுனால செஞ்சேன். அது சரி, நான் எப்ப பிறந்தேன்டா? நம்ம ஊர் கமலாலயத்துல எனக்கு நீ கிடைச்ச நாள் தான் நீ பிறந்த நாள். என்ன பார்த்து கிழவான்னு சொன்ன மாதிரி தெரியுது, அதனால ராசான்னு எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு உன் பிறந்த நாளை கொண்டாடல. எனக்கு எதுக்குடா பிறந்த நாள்? நான் உன் மார்ல சாஞ்சு மடியில செத்தனா போதும். என்ன விட்டுட்டு நீ எப்படி ரசாவலாம்? நீ செத்து போனா என்ன திட்டுறதுக்கு யாரு, உன்னை திட்டுறதுக்கு யாரு இருக்காடா? நான் ரோட்ல குடிச்சிட்டு விழுந்தா உள்ள நீ தானடா கொண்டு வருவ. என்ன இங்க படுக்க வச்சுக்கவே இல்லடா. அடைய ராசா, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. எல்லாரும் கேளுங்க, இன்னைக்கு என் கடவை பிறந்த நாள். எல்லாரும் ஆடணும் பாடணும். ரேட் என்ன? நீ கேட்கிறத தர. உன் ஆஸ்தி எல்லாம் வேணும். அதனால ஐயா கிட்ட பிசினஸ்ல கரெக்டா பேச்சு வச்சுக்கணும். தர்றேன்னு திமுறா சொன்னா வேண்டியதை கேட்டுடுவேன். நீ ரீசனபிளா என்ன வேணும்னு கேளு, தர்றேன். 10,000 அட்வான்ஸ், 10,000 ஃபைனல். அது நம்ம பிசினஸ். ஆல் ரைட். நீ கோடீஸ்வரனா இருக்கலாம், உனக்கு பணத்திமிரு உச்சம் தலை வரைக்கும் இருக்கலாம். ஆனா என் வீட்டுக்கு உன் வேலை விஷயமா வந்திருக்க, என் எதிரில நீ ஒரு பிச்சைக்காரன். மரியாதையா அந்த பணத்தை எடுத்து என் கை மேல வச்சு மன்னிக்கணும்னு கேளு. கேளு. சாரி, வாங்கிக்க. மறுபடியும் அவங்க சந்திக்க கூடாது. சந்திப்பாங்க, ஆனா காதல் பத்தி பேச்சு இருக்காது. நீதானா ரகுபதி பொண்ணு சுஜாதா? ஆமா. ஏ லேபர் லீடர் கோவிந்த் இல்ல? அதற்கிட்ட நீ யாரு? அடுத்தவங்க விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிறவனே தவிர என் விஷயத்தை அடுத்தவங்க தெரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு தான் ஆபத்து. நீ இந்த பொண்ணு விரும்புறிய? உனக்கு எதுக்கு அந்த விஷயம்? சின்ன பிசினஸ் இருக்கு. உன் கூட எங்களுக்கு பிசினஸ் என்னடா? போட வழியா? அடி சேக்க. வா வாடி. எங்க எங்க கூட்டிக்கிட்டு போறனோ அங்க. என்ன செய்வ? ஃபைட் பண்ணுவியா? நாரடி. அப்பெல்லாம் பலம் இருக்கிறவனுக்கு தான் பொண்ணும் பொருளும். நீ ஜெயிச்சா நீ வச்சுக்கோ, நான் ஜெயிச்சா நான் வச்சுக்கிறேன். எப்படி இருக்கு? பாரு, என் பிசினஸ் கொஞ்சம் ஆபத்தா தான் இருக்கும். விடு. அநியாயம் செய்யறவனை விடுறது என் பாலிசி இல்ல. அப்படி விடாதவனை விடுறது என் பிசினஸும் இல்ல. 10 நாள் உனக்கு டைம் கொடுக்குறேன். அந்த 10 நாளும் அவன் என் வீட்டுல இருப்பான். தைரியம் இருந்தா விடுவிச்சு. ரச ரச. இது நான் இருக்கிற வீடு. இனி இதுதான் உன் வீடு. தராசு கடியில புளிய வச்சு நிறுத்தான ஒரு மளிகை கடைக்காரனை உதச்சி எடுத்துக்கிட்ட இந்த வீட்டை இங்க இருந்து தப்பி போறான்னு நீ முயற்சி பண்ணலாம். ஆனா உன் உயிர் போயிடும். இந்த சேரி பூரா ஏன் சாம்ராஜ்யம், அந்த மனுஷங்கள்லாம் ஏன் சேனை.
இங்க மரஞ்செடி காத்துல அசையணும்னாலும் மனுஷங்க தண்ணி குடிக்கணும்னாலும் என் பர்மிஷன் வாங்கணும். இதை இங்க எதுக்கு கொண்டு வந்த சொல்லு. அத கேட்காத. உனக்கும் எனக்கும் ஏதாவது விரோதம் உண்டா? ஆஹா, சின்ன பிசினஸ் இருக்கு. என்ன இங்க கொண்டு வர அதிகாரம் உனக்கு யார் கொடுத்தது? உங்க அப்பா. அப்பாவா? யுவர் ஃபாதர். எதுக்கு? உன்னையும் உன் லேபர் லீடர் கோவிந்தையும் பிரிக்கிறதுக்கு உங்க அப்பா என்கிட்ட பிசினஸ் பேசிருக்கான். அவர் பணம் கொடுத்து வைக்கல தின்னுவாரு. திம்பியா? சரி, நான் பணம் தரேன். எனக்கு கோவிந்துக்கும் கல்யாணம் பண்றியா? இந்த வார்த்தை உங்க அப்பா சொல்றதுக்கு முந்தி நீ சொல்லிருந்தா இந்நேரம் உங்க ஹனிமூனே நடந்து முடிஞ்சிருக்கும். அந்த சான்ஸ் உங்க அப்பன் கெடுத்துட்டான். செய்யற வேலை சரியில்லாத வேலைனாலும் அதை கரெக்டா செய்யறது இந்த ராஜா வழக்கம். இது உனக்கு நியாயம் தானா? அத கேட்காத. மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, எக் பிரியாணி, பரோட்டா பாயா தேவை, படுக்கிறதுக்கு மெத்த தேவைன்னு கேளு, விசில் அடிச்சா வந்துடும். ஆனா நீதி நியாயம் பாவம் புண்ணியம் மட்டும் கேட்காத. நம்ம பிசினஸ் இல்ல. கதவு திறந்திருக்கும். ஐயா பெட்ரோல் போட்டுக்கிட்டு வருவாரு. வெளியே போறதுக்கு முயற்சி செஞ்ச ரச ரசா